வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மக்களின் தளபதி. அண்ணே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். தளபதி விஜய் அவர்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா இருந்து எப்படி தமிழ்நாட்டோட முதல்வரா மாறினாரு அப்படின்ற ஹிஸ்டரியை நம்ம நிறைய பேசியிருந்தோம். அதே மாதிரி சின்ன வயசுல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சோகங்கள்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும் இல்லையா? 10 வயசு சிறுவனா இருக்கும்போது நம்ம தளபதி விஜயோட வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயம்லாம் நடந்தது, மறக்க முடியாத சோதனைகள் வேதனைகள் எதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணாரு. தம்பி, ஒரு தலைவன்னா வெறும் அதிகாரத்தோடு வர்றவன் இல்லை, வழிகளை தாங்கி பக்குவப்பட்டவன். விஜய்க்கு அந்த பக்குவத்தை அன்னைக்கே கொடுத்தது அந்த பேரிழப்பு தான். அவர் ரொம்ப நேசித்த அவர் தங்கச்சி வித்யாவோட மறைவு ஒட்டுமொத்த விஜய் குடும்பத்தையுமே ஒழுக்கிடுச்சு. அந்த வழியிலிருந்து ஒரு சிறுவன் எப்படி மீண்டு வந்தான், அவன் எப்படி சினிமாவை நோக்கி திரும்பினான், அந்த மௌனத்துக்கு பின்னாடி இருந்த அந்த மிரட்டலான வைராக்கியம் என்ன. வித்யா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு பெரிய உலகம். அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா பல வருஷமா யார்கிட்டையுமே ரொம்ப பேசாமையே நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருந்தாரமேன அந்த அமைதி தான் பின்னாடி அவரோட நடிப்பில் நம்ம பார்த்த சோகத்தையும் ஆழத்தையும் கொண்டு வந்துச்சானே. நிச்சயமா அந்த இழப்புக்கு அப்புறம் விஜய் ரொம்பவே அமைதியாயிட்டார். மனசுக்குள்ளே ஒரு பெரிய வெற்றிடம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் உங்கள் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயை ஏதோ ஒரு வகையில் பிஸியாக வச்சுக்கணும்னு நினச்சார். அந்த வலியை குறைக்க சினிமா ஒரு மருந்தாக இருக்குன்னு அவர் நம்பினார். ஒரு தகப்பனா தன் மகனோட வலியை கலை மூலமாக சரி பண்ணணும்னு நினச்ச அந்த தருணம் தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்டாடுற தளபதி உருவான மொமெண்ட். அண்ணே, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? விஜய் அண்ணாவோட பல படங்களில் தங்கை சென்டிமெண்ட் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். திருமலை, திருப்பாச்சி இப்படி அவர் நடித்த பல படங்களில் அந்த பாசம் நிஜமாகவே வெளிப்படும். இது எல்லாத்துக்கும் அவருடைய தங்கை வித்யா அவர்களுடைய நினைவு தான் காரணமான. கண்டிப்பாக தம்பி, நிஜ வாழ்க்கையில் அவர் இழந்த அந்த பாசத்தை அவர் நடித்த படங்களில் தேடிட்டே இருந்தார். அதுதான் ரசிகர்களை இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட அள வச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ விஜய் அண்ணா முதலா கேமரா முன்னாடி நின்னது 1984 வெற்றி அப்படிங்கிற படத்துல. அப்பாவோட இயக்கத்துல ஒரு பையன் நடிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா வெளியில தெரியலாம். ஆனா செட்ல ஒரு குழந்தை நட்சத்திரமா அவர் சந்திக்கக்கூடிய அழுத்தங்கள் என்னென்ன? அங்கதான் தம்பி அந்த 10 வயசு சிறுவன் விஜயோட திறமை தெரிஞ்சது. 1984 ஒரு செட்டுனா ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கும். நூற்றுக்கணக்கான டெக்னீஷியன்கள், கேமரா, லைட்டிங் இதெல்லாம் பார்த்து ஒரு 10 வயசு பையன் பயப்படாமல் நின்று நடிக்கணும். ஆனால் விஜய் அன்னைக்கே ஒரு தெளிவான பார்வையாளனா அந்த செட்டை கவனிக்க ஆரம்பித்தார். லைட்டிங் எங்கே வருது, ஆங்கிள் எங்கே வைக்கிறாங்கன்னு நுணுக்கமாக பார்க்க ஆரம்பித்தார். அந்த டெக்னிக்கல் நாலேஜ் தான் பின்னாடி அவர் நடித்த கில்லி, துப்பாக்கி வரைக்கும் அவருக்கு பெரிய பலமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைண்ணே, அவர் ஒரு டைரக்டர் பையனாக இருந்தாலும் செட்டில் எல்லா தொழிலாளர்கள் கூடயும் வேலை செஞ்சாரமேண்ணே. உண்மையா? நிச்சயமா அந்த அடக்கம்தான் அவரை பின்னாடி மக்கள் தளபதியாக மாற்றிச்சு. அவரோட முதல் கிளாப் சத்தத்திலிருந்து அவர் ஒரு லேனராக இருந்தார். ஒரு குழந்தை நட்சத்திரமாக வர்றப்ப அவருக்கு இருந்த தெளிவு தான் 30 வருஷத்துக்கு அப்புறம் அவரை முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கு. உண்மைதானே? அந்த சின்ன வயசுலேயே அவர் சினிமாவை கவனித்த விதம் தான் அவரை இன்னைக்கு சிறந்த நடிகராக மாற்றிருக்கு. இப்போ விஜய் அண்ணா குழந்தை நட்சத்திரமா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா அவர் நடித்த ஒவ்வொரு படமும் அவருக்கு கொடுத்த பாடங்கள் என்ன? அதுதான் தம்பி அடுத்த வார எபிசோடில் பார்க்க போகிறோம். அவர் நடித்த குடும்பம், வசந்தராகம், நான் சிகப்பு மனிதன்னு ஒவ்வொரு படமும் ஒரு கதை சொல்லும். விஜய் நடித்த குடும்பம் படத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்க்க போகிறோம். ஏன் அந்த படம் விஜயோட கெரியரில் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிம்பத்தை எப்படி உருவாக்கி தந்துச்சுன்னு அலசுவோம். அண்ணே, இன்னைக்கும் எபிசோட் செம சூப்பரா போச்சு. ஆமாம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுவோமா? கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த எபிசோட் உங்களை மீட் பண்றோம். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் அண்ட் உங்கள் ராஜா. எஸ், திஸ் இஸ் மக்களின் தளபதி.